ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி ஒரு அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 6-7 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். மர்டல் பீச் அப்படின்ற இடத்துக்கு. அங்கே ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே பண்ணி அங்கே இருக்க இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் எப்படி கிளம்புறோம், ஸோ ட்ராவல் விலாக், ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே விலாக் தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரைடே மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது அங்கே போய் ஒரு 2 வேளைக்கு மட்டும் அங்கே குக் பண்ண போகிறோம். ஸோ மற்ற டைம்லாம் வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 8 ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் போக போகிறோம். ஸோ அங்கே போய் என்னென்ன பண்ணணும், யார் யார் என்ன பண்ணணும், ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு போகணும், காமனாக என்ன திங்ஸ் வாங்கணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி 8 ஃபேமிலிஸும் பிரிச்சுக்கிட்டோம். ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை. ஸோ யார் யார் என்ன கொண்டு வரணும் அந்த மாதிரி எல்லாமே பிரிச்சுக்கிட்டோம். யார் செஃப்பு? நம்ம எல்லாரும் செஃப்பு. எல்லாரும் சமைக்க போகிறோம். ஆமாம். ஸோ அதுக்கான வேலையெல்லாம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா புளித்தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நாளைக்கு லஞ்சுக்கு எங்களுக்காக புளியோதரை தொக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறதுக்காக எல்லா ஐட்டம் கொண்டு நான் கீழே வச்சுட்டேன். ஏன்னா நான் இங்கே எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே பேக்கிங்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டேன். அதான் காமிச்சிட்ருக்கேன். ஹாய் கீத்துக்கா. சரி, இப்போ எங்கே பேக் பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம மர்டல் பீச்சுக்கு போகிறதுக்கு. பட் இந்த சூட் கேஸ்லலாம் நாங்கள் பேக் பண்ணால் இந்தியா போகிறதுக்கு தான் பேக் பண்ணுவோம். என்னடா ஃப்ளைட்லையா? பக்கத்தில் தான் இருக்குது மர்டல் பீச்சு. 4 ஹவர்ஸில் 6 ஹவர்ஸ், 6-7 ஹவர்ஸ் ட்ரைவு. ஆமாம். ஸோ இதெல்லாம் சூட் கேஸ்லாம் எடுத்தோன்னே இந்தியாவுக்கு கிளம்புற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு 2 நாள் தான். பட் பீச்சுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஸ்விம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் நைட்டு ஸ்டேன்றதுனால நைட் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸோ அந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக அங்கே அன்றைக்கி நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம என்னது வெயில். ஸோ அதனால் ஹேட் எல்லாம் எடுத்திருக்கோம். சன்கிளாஸஸ்ஸு, இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த ஐட்டம்லாம் கூட எடுத்து வைக்கணும். இது சும்மா கொஞ்சம் அங்கே போய் ஒரு 2 டைம் மட்டும் சமைக்க போகிறோம். சமைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸும் வாங்கிட்டாங்க. நான் ஜஸ்ட்டு ரைத்தாக்கு மட்டும் கொஞ்சம் ஆனியனும் லெமனும் மட்டும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆனியன் எடுத்து வைக்கணும். இங்கே இருக்குது. ஸோ அது நேற்று டவல் வாங்கிட்டு வந்தோம், பீச் டவல். ஸோ ஆல் செட்டு இது எல்லாத்தையும் இதில் பேக் பண்ணணும். இதுக்காகவே உள்ளே வச்சு பேக் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறோம். நாளைக்கு சாட்டர்டே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கே வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. அங்கே போய் ஒரு 4 o'clock செக்இன் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி கிளம்பி நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிற வழியில் ஒரு ஃப்ரெண்டு இடையில ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களையும் போய் பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்து நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பணும். இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் கூட ஓகே, நம்ம வெளியில் போகிறோம் 1 or 2 days நம்ம வெளியில் ஸ்டே பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு, சிங்க்கெல்லாம் எந்த பாத்திரமும் இல்லாமல் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வெளியில் கிளம்பணும். ஸோ அப்போ தான் திருப்பி வீட்டுக்கு வரும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வீடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. நான் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டேன். 6க்கு நம்ம கிளம்பணும். ஸோ ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டுருக்காங்க. குழந்தைங்களாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள அப்படியே உள்ளே தூக்கி போட்டு போக வேண்டியதான். ஏன்னா ரொம்ப ஏர்லியாக இருக்கிறதுனால இப்பயே எழுப்பி கிளப்ப வேண்டாம். மிடில் போய் கிளப்பிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஹோட்டலில் போய் ரெடி ஆகிக்கலான்னு சொல்லிட்டு இந்த பேக்கில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ஃபுட்டும் இதிலே பேக் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக புளி சாதம் நாங்கள் ஒரு 9-10 அந்த மாதிரி டைமில் சாப்பிட்ருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவும் பிளான் பண்ணல. ஸோ அதனால் இந்த புளி சாதத்தையும் சாப்பிட்றலாம். அப்புறமா கொஞ்சம் பசிக்கும் போது வெளியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராவல் அப்போ புளி சாதம் சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் புளி சாதம் பண்ணியாச்சு. இப்போது காலையில் ஒரு வேலையும் இல்லை. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு ஹஸ்பண்ட் கிளம்பணுன்னா அப்படியே நாங்கள் கிளம்ப வேண்டியதான். இப்போ கிளம்புனா தான் அங்கே 4 o'clock செக்இன் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்றதுக்காக தான். இங்கே ஒரு மேடம் படியிலே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் இப்படி கிளம்புவோம் ட்ரிப்புக்கு. என் சாமி பொத்தியோடு கிளம்புறோமே.
சரி வாங்க கீழே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பால் வச்சுருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோன்னா இப்போ எந்திரிச்சோன்னே குடிக்க மாட்டாங்க. ஸோ கார்லேயே அப்படியே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அந்த பேக் எடுக்கணுங்க அப்பனா, அந்த ரெட் கலர் பேக் இது வெச்சு விட்டுலாம். சரியா? இப்படி இருக்கட்டும் பேசாம. ஓகேவா? அந்த ரெட் கலர் பேக் தூக்குனா இது உள்ள சொருகி கால் வைக்க முடியும். பாப்பா கால் கீழ வைக்க முடியும். வேணா வைக்க முடியும். ஆல்ரெடி வெயிட் பண்ணு. கிளம்பலமா? ரெடி. இந்த சன்ரைஸ் இங்கேயே பார்த்தாச்சு. சுவிக்ஷாமா நாளைக்கு பீச்சில் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். நாளைக்கு பீச்சு. ஹாய், நல்ல வெயில். காலையிலேயே நல்ல வெயிலாக இருக்கு. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ ஏன்னா வந்து சிக்கன் வந்து ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு ஐஸ் கியூப். ஏன் பாப்பா? இல்லை ஆமாம் சாமி, அது டச் ஆகுதான்னு பாருங்க. பட் இதை சும்மா வைக்க முடியாதோ அதுக்குள்ள, உள்ளே போய் நிற்காது போல். என்ன இல்லை சைடாக வைக்க முடியுமான்னு பாருங்க. குட். ஹலோ. ஹாய். ஸோ உங்களுக்குலாம் ட்ரெஸ் மாற்ற போகிறோம். இப்போ வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். என்ன கீதிகா? மம்மி அது என்ன சார்? என்ன சார் போடுறேன். போதும். அது எடுத்துறவா? என்ன போடுங்க? ஹாய். ஹாய். ரெடி? ரெடி. மர்டல் பீச்சுக்கு ரெடி. கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ சாப்பிட வச்சிட்டோன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா. ஸோ இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் ரெஸ்ட் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. கோதுமை, அந்த கோதுமையெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அந்த இது மட்டும் தானே இருக்கும், அது காஞ்சு போயிருக்கூடாது, வேஸ்ட் தானே. ஏன்னா இந்த பிள்ளை கார் ஓட்டிட்டு வருதா? ஹாய் கீதிகா. கார் நல்லா ஓட்டிட்டு நிக்கிய. ஏய் சுதீக்ஷா செம்மையா இருக்குமா. ஹாய் கீதிகா. சூப்பரா கார் ஓட்டிட்டு வந்தீங்க. வாங்க போலாம். வா பாத்ரூம் போயிட்டு வரலாட்டியும் போகணும். ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் கேரளினா வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஸோ ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கா வந்திருக்கோம். இல்லை ஊருக்குள்ள வந்தாச்சு. எங்க விஆரின் எங்கே இருக்கோம்? மர்டல் பீச். மர்டல் பீச்சோட வால்மார்ட்டில் இருக்கோம். இதில் எதுவுமே இல்லைங்க. இங்கே எதுவுமே இல்லை. நாங்கள் பால் இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். எஸ் எஸ் சுதீக்ஷா. உஸ் எங்கடா? எதுங்க இதுவா? ஹில்டன். மர்டல் பீச் ரெசார்ட். ஸோ உள்ள வந்தாச்சு. உள்ள எல்போ கிராண்டா இருக்கு தெரியுமா? அப்படியா? ஏய் சூப்பரா இருக்கு பாரு சுதீக்ஷமா. ஆமா செம்மையா இருக்குடா ரெசார்ட். பீச் எங்க? ஹில்டன். பீச் எங்க? வாடா கீதிகா ஓடியா. ஓ இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஃபைனலி வந்து ஒரு 8 hours ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. கண்டென்ட் அப்படி
நீங்கள் அப்படியே வந்துட்டே இருங்க. எஸ், ஒரு 7-8 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்து நாங்கள் இங்கே ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து காண்டோஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க 8 ஃபேமிலிஸ்க்கும். இப்போ செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போக போகிறோம். ஹாய் ஹாய் கீதிகா, இங்கிட்டு வா இங்கிட்டு வா. ஸோ இப்போ வந்து நாங்கள் காண்டோ போயிட்டுருக்கோம். கீதிகா, are you happy? கீதிகா, are you happy? Happy baby? இப்போ போனேன்னு என்ன பண்ணும் கீதிகாமா? அச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. ஹாய் ஹாய், சேனலில் வர போகிறீங்க. ஹலோ மேடம். ஃபைனலி எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பி கடைசியாக வந்துட்டோம். குட் ஜாப்புங்க. 12வது மாடியா? அதான் 16 அப்படின்னா 12 அப்போ 112 12th ஃப்ளோர். ஹாய் ஹவீனி. வந்த உடனே பார்த்தீங்கன்னா படபடன்னு பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து தம் பிரியாணி தான். ஸோ அடுப்புலலாம் வச்சு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால தான் சிம்பிளான பிரியாணி எடுத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு எல்லாருக்கும். இந்த சைடு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது, பிளேட்ஸ் கப்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரெடியாக தான் கொண்டு வந்திருந்தோம். இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஏன்னா வந்து போர்டு வாக் போக போகிறோம். வீடியோ நான் பேசுங்கயா? பேசணும். ஹாய். ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து போர்டு வாக் வந்துட்டு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணோம். அப்புறமா வந்து ஒரு பெரிய ஸ்கை வீல் இருக்குது. ஸோ அதில் தான் போகிறதுக்காக டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹாய் ஈஷானாமாய். ஹாய் ஈஷானாமாய் தாங்க அடுத்த சேனல் ஓனரு. ஆமா, நான் ஈஷானா யூடியூப் சேனல் வாங்கிட்டேன். ஆரம்பிடா போட்டு எல்லாரும் ஹெல்ப் நீங்க தான் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஹாய் ஹாய். ஹலோ மேடம். சுதீஷா, பிரபுவா கூப்பிடுங்க. இங்க பாருமா. ஹாய் பிரசனா, உங்களெல்லாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு. இங்க பாரு மேல வியூ பாரு பிச்சமா. அப்பா அதெல்லாம் உட்காந்துக்கலாம் பக்கத்துல. அங்க பாருங்க, அப்பா தான் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. போட்டோ இங்க பாருங்க. போட்டாங்களா? ஹாய் ஹாய். இங்க பாருங்க ஃப்ளாஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கைவீல் போயிட்டு வெளியில் வர்றோம்ல. ஸோ அந்த வழியில் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஷாப்பிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது வழியாக தான் நம்ம வெளியில் வரணும். ஸோ இப்போ வெளியில் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வந்து ஸ்கைவீல் தான். இது வந்து ரொம்ப பெருசு. ஆமாம், இதுதான் போர்டு வாக்கு. போர்டு இது போர்டு, அது வாக்கு, அது பீச்சு, மாட்டல் பீச்சு. அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய ஹாய். இந்த அம்மா தான் இப்போ கரெக்டாக சேனலுக்கு கண்டென்ட் கொடுக்குறாள். மெதுவா மெதுவா சாமி.
ஸோ இந்த டே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோன்னா எல்லாம் மாறி மாறி கிண்டல் பண்ணி பேசி விளையாண்டு ஒரே ஜாலியாக போகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த போர்ட் வாக் பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, அந்த பீச்சுக்கு வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு கிளம்ப போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா பிரியாணி நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பெருசாக ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை. ஏன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால போர்ட் வாக் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் படுக்க வேண்டியதான். ஸோ நாளைக்கு திருப்பி நம்ம vlogல மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.